வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு டோக்கியோ தமிழ் டிவி. டோக்கியோ தமிழ் சங்கம் மற்றும் டோக்கியோ தமிழ் டிவி வழங்கும் ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சியில் தமிழ் அல்ல நம்ம தமிழன் தான், பட் டோக்கியோ தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்படிங்கிறதுனால ஓகே நாங்க இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கோம் வித் சம் ஸ்பெஷல் கெஸ்ட். வித் ஸ்பெஷல் கெஸ்ட். இது உள்ள ஸ்பெஷலா எதுவும் கிடையாது, சும்மா வெட்டியா சீனுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே வெரி குட். சோ சிம்பிளா நம்ம ஆரம்பிச்ச இந்த ஒரு ஷோ எக்ஸாக்டா ஒரு 50வது எபிசோட் இன்னைக்கு அப்படிங்கறதே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிம்பிளா ஆரம்பிச்சு நம்மளே ஒரு டக்க டக்க டக்கு அடுத்து நீ 50வது எபிசோட் 50 வந்ததுன்னே தெரியல. நமக்கு வயசாயிருச்சு சரி, அது இல்லப்பா, நம்ம ஆளுங்க வாரம் கெஸ்ட் குமிஞ்சு விதவிதமான, ஏன்னா இதுல நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிருக்கோம். சினிமா மட்டும் இல்லாமல் பாடகர்களா இருக்கட்டும், டிரெக்டர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட், எக்ஸாக்ட்லி டிராமா நடிகர்கள், குழந்தை ஆர்டிஸ்ட், டிராமா நடிகர்கள், அதுக்கப்புறம் இது வேற பட்டிமன்றம் பேச்சாளர்கள், எக்ஸாக்ட்லி எல்லா துறையில இருந்தும் பண்றாங்க. சோ இட் வாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 50ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மள. பிகாஸ் as a டோக்கியோ தமிழ் சங்கம் as a team நம்ம டோக்கியோ இந்த ஸ்டார்ட் டாக் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாசம் அரௌண்ட் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சோம். எக்ஸாக்ட்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு 50th எபிசோட் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த ரொம்ப பெருமையான விஷயம். அதற்கு ஊன்றுகோலாக இருந்த அந்த 3 தமிழச்சிகள் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எங்க டீம் சார்பாக மிகப்பெரிய நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க கையில சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பேட்டரி தானா, நீங்களே இந்த பேட்டை காமிச்சிக்கலாம் கிரவுட் கிட்ட. எஸ் ஓகே, தேங்க்யூ கலக்கல். சோ ஓகே, இந்த ப்ரௌட் மூமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்மளோட கெஸ்ட், நம்மளோட இன்றையோட கெஸ்ட் 3 பேர் இருக்காங்களே, அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியும் சேர் அப் பண்ற மாதிரியும் the man behind this Tokyo Tamil TV, of course, none other than கணேசன் ஹரி நாராயணன். வாங்க கணேசன் ஹரி நாராயணன், உங்களுடைய கமெண்ட் கொடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி, நம்மளோட டோக்கியோ தமிழ் டிவியில் எக்கச்சக்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி 50வது எபிசோட். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, அவங்கவுங்க ஒரு இதில் வேலை பார்த்துக்கிட்டு டோக்கியோ தமிழ் சங்கம் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லி இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் காசில் இணைத்தோம். உலகம் பூரா எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. அதில் அகமும் புறமும், விண்ணை தாண்டி, சுவாசத்தில் தமிழ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் பண்ணுறோம். அதில் ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி அப்படின்னு சொல்லி 3 ஆங்கர்ஸ் ரியல், அவங்களே பிரபலங்கள் மாதிரி தான். அவ்வளோ திறமசாலிகள். ஒவ்வொருத்தரும் பரதநாட்டிய ஸ்பெஷலிஸ்ட் ஐஸ்வர்யா, தங்கா ஃப்ரம் யூகே, தங்கரேகா ஷி கேன் சிங், டான்ஸ், வாட் நாட். ஷீ இஸ் ஆர்ஜே பை ஹர் செல்ஃப். அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோ குவீன் ஜெயா நடராஜன், அவள் ஷீ இஸ் ஆல்சோ மல்டி டேலண்டட் Carnatic singer, cinema music she can sing, and also she can very good in Japanese language. ஸோ இது மாதிரி மல்டி டேலண்டட் வெரி பிஸி ஆங்கர்ஸ் நமக்காக 50 எபிசோடு ரியலி சப்போர்ட் பண்ணி அது ஒரு நல்ல ரீச்சு, நல்ல மிகப்பெரிய பிரபலங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அது 50 எபிசோட் ரீச் ஆகிருக்கு. இது ஒரு லேண்ட்மார்க். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. எங்கள் ஆங்கர்ஸுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அவங்கள வச்சே 50th எபிசோட் நாங்கள் அவங்களையே கெஸ்ட் மாதிரி வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ சோ மச் ஹரி. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி ஹரி. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஹரி, சான்ஸே இல்லை. பர்ஃபெக்ட், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ. சோ அதான் நம்ம டோக்கியோ தமிழச்சி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். இது how did this begin? இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் தான். அதுக்குமே ஒரு ஆள் இருக்காங்க. இது கொளுத்தி போடுறதுக்கா? கொளுத்தி போடுறதுக்கு இருக்கலாம். அதனாலதான் ஆமா இந்த ஷோவை கொளுத்தி குத்துவடக்கு ஏத்தி வச்ச அந்த வீரமங்கை யார் அப்படின்னாக்க the woman behind ஹரி. வா சூப்பர். யாருன்னா ராதிகா தான் இதுக்கு ஒரு மூல காரணம். அவன் திடீர் ராதிகா அவங்க ஒரு ஐடியா கொடுத்து, why not we should do a show with நம்ம டீம்ல இருக்க டோக்கியோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இருக்க லேடிஸும் நம்ம இதுக்கான மேடையை பயன்படுத்தி நல்லபடியா அவங்க வரணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணாங்க. அது ஒரு ஸ்பார்க் இன்னைக்கு
50வது எபிசோடு வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இது இன்னும் எத்தனை எபிசோட் போக போறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா போகுன்றது வந்துட்டு நிச்சயம். கலக்குங்க கலக்குங்க கலக்குங்க, கலக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி, இந்த டைட்டிலே வந்துட்டு கொஞ்சம் கெத்தா இல்ல கௌரி? ரொம்ப கேட்சியான டைட்டில். இந்த டைட்டில் எங்க பிடிச்சாங்க? டோக்கியோ தமிழச்சி, அந்த டி டோக்கியோ தமிழச்சி அப்படியே ரைமிங்கா வந்துட்டு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ திங்க் நிறைய டிஸ்கஷன் நடந்தது டீமுக்குள்ள, இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம்னு. ஐ மே பி ராங். ஐ திங்க் மேபி அது இந்த டைட்டில் கொடுத்து ஐ திங்க் ஐஸ்வர்யா கொடுத்தான்னு நினைக்கிறேன். மேபி வந்தவொன்னே நான் அவங்கள்ட்டையும் கேட்டுக்கலாம். இல்ல அவங்களே 3 பேரும் வந்து அடிச்சுவாங்க. இது நான் கொடுத்த டைட்டில் கன்ஃபார்ம்டா 3 பேருக்குள்ள வந்துட்டு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையை நம்ம குளித்து போடுவோம் கன்ஃபார்ம்டா. வெரி குட். சோ அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி சோ இதுக்கெல்லாம் அந்த குத்து விளக்கு ஏத்தி வச்சாங்க இல்லையா, பத்த வச்சாங்க இல்லையா? எஸ் ராதிகா. எஸ் ராதிகா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக இதோ. First of all, congratulations on the 50th episode, Star Talk Tokyo Tamilichi. Actually, இது ஸ்டார்ட் பண்றப்ப ரியலி இந்த அளவுக்கு வரும் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு வந்து யாருமே நினைக்கல. பட் அஃப்கோர்ஸ் வித் சச் டேலண்டட் ஆங்கர்ஸ் doing this, there's no doubt that it has traveled a long way. But 50th episode வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம். which wouldn't have been possible without you, the anchors. Anchors பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு சொல்ல. மல்டி டேலண்டட் பீப்புள். 1-2 இருந்தா சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அப்புறம் வந்து நான் அந்த ஃபுல் ப்ரோக்ராம் எடுத்துக்கணும் ஒருத்தர் பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா. ஸோ லெட் மீ மேக் இட் ஷார்ட். எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் zonesல they are all highly like equal to a professional. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரதுனால அவளுடைய டேலண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் அப் in the right way. And I think all the anchors are enjoying what they do. அது வந்து அவங்க பண்றதுலேயே தெரியறது. And they have taken this program to this level. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய டேலண்ட் இல்லாம இது பண்ணிருக்கவே முடியாது. நான் வந்து இனிஷியேட்டருங்கிறத விட நான் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டர்ஸ். ஜஸ்ட் ஒரு ஐடியா, அவ்வளோதான். அதுபடிதான் ஜஸ்ட் இட் ஆல் ஸ்டார்டட். பட் ஐ வாஸ் நாட் தி ஓன்லி ஒன் ஹூ இனிஷியேட்டட் திஸ். ஸோ என்னை வந்து இன்னைக்கு பேச சொல்றது வந்து it was really strange. But actually from the bottom of my heart I congratulate all the 3 of you to have made it a real success till now. So, and I hope that you will continue doing this till whatever, I don't know, infinity. So all the very best. Thank you. Thank you. அது இன்ஃபினிட்டி. அவங்க நம்மளால 50 100 எபிசோட் 150 எல்லாம் அவங்க இன்ஃபினிட்டி போயிட்டே இருங்க. தமிழச்சிகள் வந்து வயசானவங்க பண்ணிட்டே இருங்க. எபிசோட் 1000 2000 போயிட்டே இருக்காங்க. வெரி குட். எனக்கு ஒண்ணுதான், இந்த ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி யூசுவலா வந்துட்டு கேமராக்கு முன்னாடி பேசாதவங்களையும் பேச வச்சிருக்கு பாத்தியா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா ராதிகா வந்துட்டு சென்டர் ஸ்டேஜ் வந்துட்டு என்னைக்குமே வந்து கிடையாது. ஷீ இஸ் ஆல்வேஸ் பேக் ஸ்டேஜ். ஷீ இஸ் ஆல்வேஸ் டன் ஆல் தி சப்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் தி பேக் ஸ்டேஜ். அவங்களே ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வர வச்சு பேச வச்ச அந்த ஸ்டார் டாக் தமிழச்சி ஷோ இன்னைக்கு 50வது எபிசோட் கொண்டாட்டம். எஸ். ஆனா ராதிகாவே நினைச்சிருப்பாங்க நான் பேசுறது இதெல்லாம் பெருமையா பேசுறது என் கடமை அப்படின்னு. வெரி குட். அதே சூட்டாக அடுத்தது கெஸ்ட கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த 50 எபிசோட் அப்கோர்ஸ் நம்ம தமிழச்சிகள் 3 பேரை தவிர பின்னாடி 50 எபிசோட் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் வந்துட்டு பெரிய பில்லரா இருந்தது வந்துட்டு நம்மளோட அட்மின் 2 பேர். எஸ். 2 தூண்கள். ஒன்னு பாலாஜின்ற மலேசியா தூண், இன்னொன்னு விகின்ற டோக்கியோ டைஃபூன். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து பின்னாடி இந்த 3 தமிழச்சிங்களுக்கு பண்ண சப்போர்ட் இருக்கே சான்ஸே கிடையாது. ஒரு லைவ் ஷோவா இருக்கட்டும், அதோட ரெக்கார்டிங் ஆகட்டும், அந்த ரெக்கார்டிங்க திரும்ப எடுத்து போட்டு அதை வந்துட்டு மிக்சிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி அதை வந்துட்டு கொண்டு வருது, போஸ்டர் ரெடி பண்ணி ப்ரோமோ பண்ணி. எக்ஸாக்ட்லி 50 போஸ்டர் 50 ப்ரோமோ 50 லைவ்ங்கிறது வந்துட்டு சும்மா கிடையாது. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு டே ஜாப பண்ணிட்டு, அதை தவிர எங்களை மாதிரி மொக்க போடுற டோக்கியோ தமிழ் டிவில நிறைய ஷோஸ் நாங்க மொக்க போட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஷோக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அதையும் தாண்டி இதை பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு பிக் கிரெடிட் கோஸ் டு தி அட்மின் டீம். கலக்கல். ஆனா இந்த 3 லேடிஸ் வச்சு சமாளிச்சிருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய அதுக்கே 3 பேர் கோயில் கட்டணும். ஐயோ
அது ஒரு லேடிஸை வச்சு நம்ம சமாளிக்கலாம். அது 3 லேடிஸ், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைம் ஜோன் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. இந்த அசோக் பில்லர்ல வந்துட்டு 3 நிக்கும் பாத்தீங்கன்னா சிங்கம், அந்த மாதிரி 3 அசோக் பில்லர்ல இருக்கிற 3 சிங்கங்கள் வந்து நின்று சிங்கிகள். அதை ஏன் நம்ம பாலாஜி இங்கேயும் வந்து அழகா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி இந்த 50வது எபிசோடுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காரு. சோ முதல் சிங்கத்தை கூட்டுருவோமா, சாரி சிங்கியை கூட்டுருவோமா? எஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே இன்னையோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யார் அப்படின்னா திருமதி ஐஸ்வர்யா அவர்கள். வெல்கம் ஐஸ்வர்யா. சந்தன் அவர்கள். ஹாய் ஐஸ்வர்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். யூசுவலா ஸ்டார் டாக் தமிழ்ச்சிக்கு வர மேக்கப் போட நீங்க மேக்கப் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இருக்கா? வரைக்கும் தூக்கிட்டோம்ல, அதனால மேக்கப் தூக்கலா இருக்கு. நெத்தி சுட்டி மிஸ்ஸிங்கா இருக்கு. நெத்தி சுட்டி வந்து ஸ்டார் டாக்குக்கான ட்ரெஸ் கோட், அது வேற ஷோக்கு. அது கவனிக்கலையா? இல்லங்க, எல்லாமே பாரு. அதாவது எவ்வளவு நம்ம பாரு, ஷோக்கு ஷோ புது வித்தியாசம். அதுக்கு இந்த ஷோக்குலாம் நெத்தி சுட்டி போடுவோம், இந்த ஷோக்கு போட மாட்டோம். பாருங்க மக்களே, இவங்க 50 எபிசோட் பண்ணிருக்காங்க. இந்த 50 எபிசோட்ல ஒரு ட்ரெஸ் கூட ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு நெத்தி சுட்டி ரிப்பீட் இருக்காது, ஒரு காதுத்தோட ரிப்பீட் இருக்காது. இதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு பாவம், அவங்க கஷ்டப்பட்டதோட அவங்க கட்டினாங்க பாத்தீங்களா புருஷன்மார்கள், அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு. ஐயோ கொஞ்சமா நச்சமா கண்ணுல நான் எங்க போனேன்னு தெரியாது, எங்க வாயினேன்னு தெரியாது. அவர் எப்படி பிளைட்ல டாட்டா காமிச்சிட்டு தான் நான் கடைக்கே போவேன். என்ன கார்டு அவரது இல்ல? கரெக்ட். அப்படின்னா எக்ஸாக்ட்லி, அது தெரியாது. வெரி குட் தேங்க் யூ ஐஸ்வர்யா. சுய உழைப்பு, வெரி குட். ஆட்டைய போடுறது கூட உழைப்புன்னு சொல்றீங்களே, அதுக்கு கூட இது இருக்கணும்ல. Brilliant. So சொல்லுங்க ஐஸ்வர்யா, how was your experience? For a change, கேள்வி கேட்கிற இடத்துல இல்லாம பதில் சொல்ற இடத்துல இருக்கிறதும் நல்லா இருக்கு. பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி இருக்கும்னு நினைக்கிறேன். பதில் சொல்றது கஷ்டம் தான். சொல்லுங்க என்ன கேள்வி? என்ன 50வது எபிசோட் இன்னைக்கு கொண்டாடுறோம். எப்படி how was the journey? எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்? இல்ல, டெஃபினெட்லி வந்து ஆங்கரிங் பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் படிச்சது என்னமோ மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் தான், மீடியா ஃபீல்ட் தான் படிச்சிருந்தேன். பட் ஜப்பான்ல இருக்கிறதுனால அதை பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பு கிடைச்சது இல்ல. அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் காலேஜ் மேட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா. பட் டெஃபினெட்லி தேங்க்ஸ் அ லாட் டு ராதிகா. அவங்க கேட்டதுனாலதான் வந்து அப்ப மட்டும் ரெடி ஒரு ஸ்டைல் அந்த இதெல்லாம் வரல. ஒரு பாப்புலாரிட்டி இப்படி முடியும் ஒரு இதெல்லாம் கூட நமக்கு பண்ண வருது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் எதுவுமே பண்ண முடியும். தமிழ் டிவி டீமுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராதிகா, ஹரிசான், உங்க எல்லாருக்கும் அண்ட் டோக்கியோ தமிழச்சி டீமுக்கும் சரி. கொஸ்டின்ஸ் கொடுக்கிறார் ராஜ்குமார் சார், வந்து he gives lovely questions கொடுக்கிறார். அண்ட் பாலாஜி சார் he supports and my co-anchors, it's very nice. I've made a lovely friendship also. அதனால எனக்கு ரேகா சானெல்லாம் இந்த ஷோ மூலமா தான் நான் தெரிய வந்தது. அண்ட் போன வருஷம் பர்த்டே விஷயம் விட இந்த வருஷம் அந்த பர்த்டே விஷ் எல்லாம் பயங்கரம். சங்கமே சின்ன வயசுல விளையாடுறாங்க எல்லாரும். ரேகா தான் இந்த ஷோல தெரியுமே, அறியாத வயசு அந்த வயசுல சொல்றேன். மகாசான், பாலாஜி சான், ஒரு ரேகா சான். அப்புறம் வந்து நான் தான் சொன்னேன், ஹலோ நீங்க சான் சான்றீங்க, பாக்குற நேர்களுக்கு தெரியணும். சான் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல யார் பேர் கேட்டாலும் பின்னாடி சான்னாக்க திருமதி அர்த்தம். பாலாஜி அவர்கள், திரு மகாதேவன் அவர்கள், திருமதி சொல்ல வந்தேன். போன வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு வந்த விஷஸ் எல்லாம் விட இந்த வருஷம் வந்து எவ்வளவு பேர் வந்து டோக்கியோ தமிழ் சங்கம் மூலமா, டோக்கியோ தமிழ் டிவி மூலமா நமக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. வெல் சார் ஐஸ்வர்யா, அந்த பாயிண்ட்டுக்கு நாங்க கலாய்க்க மாட்டோம், மிச்சம் வர பாயிண்ட்டுக்கு தான் நாங்க கலாய்ப்போம். டோன்ட் வரி. சரி ஐஸ்வர்யா, ஃபர்ஸ்ட் கேள்வி. எஸ், 50 எபிசோட் பண்ணிருக்கோம்ல, இந்த எபிசோடு ரொம்ப மொக்கையா இருந்தது அப்படிங்கிற சாமி. மொக்கையான சென்ஸ், ஐ திங்க் நான் அதுக்கான எஃபர்ட் ஒழுங்கா போடல. இது வந்து நான் வந்து ஐ வாஸ் அண்டர் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா எந்த எபிசோட்? ஓகே, தேர் வாஸ் ஒன் எபிசோட் வேர் டோட்டலா எல்லா கேள்விகளுமே மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. என்னோட 3வது எபிசோட் அது. சோ
அந்நேரம் அஃப்கோர்ஸ் பேர் சொல்லாமா கெஸ்ட் பேர் அது சொல்ல வேண்டாம். நிறைய பேர் தேடி பார்த்தேன். அப்போ வந்து டோட்டலா அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாத்தி இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. ஆனா ஒண்ணு அவர் மாத்த சொன்னார். ஆனா அவரே எல்லா கேள்விகளும் கொடுத்தார். கடகடன்னு ஐடியா கொடுத்தாரு. எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல மனப்பாடம்லாம் இல்ல, ஒரு ஐடியா இதெல்லாம் கேளுங்க மேடம், இப்படி பதில் சொல்லிடுறேன், இது கேளுங்க அப்படின்னு அழகா அவரே சொல்லி தட் வாஸ் லைக் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த 2-3 பக்கங்கள் எல்லாம் வேஸ்ட். ஒரு வார்த்தை கூட நான் அதுல இருந்து கேட்கல. ஆனால் 3வது எபிசோட்லயே அதெல்லாம் ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓ இப்படி எல்லாம் கூட நம்ம அடாப்டிவா இருக்கணும் எழுதி வச்சிருக்கேன். அவரே ஐடியாவும் கொடுத்தா அழகா ஷோவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. நான் ப்ரிப்பேர் பண்ணலன்றதை விட நான் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. மேபி வெரி குட், வெரி குட். பட் அந்த ஸ்பான்டேனிட்டி that shows how much you have learned in this show. So yeah, அது பிகினிங்ல கிடைச்சது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட 3rd எபிசோட் சொன்ன பதில வந்துட்டு திடீர்னு சந்தன் வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட உங்களால இனிமேட்டு பதில் சொல்ல முடியும். சோ அந்த கேள்வி கேட்டாவா? என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஓகே, கேள்வி கேட்க உரிமையெல்லாம் கொடுக்கறது இல்ல. நான் வரவில்லை இந்த விளையாட்டுக்கு. சரி, அதே இதுல ஒரு ஜாலி இன்னொரு கேள்வி கொஞ்சம். நம்ம குடும்ப குத்து வழக்கு இதுல இருக்கனால ஒரு கேள்வி கேட்டுருவோம். கரெக்ட். ஓகே, நம்ம எபிசோட மறந்துடும், நம்ம பண்ணது மறந்துடும். மத்த 2 ஆங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? சரி, அதுல வந்து இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் அவளோட நான் சூப்பரா பண்ணிருப்பேன், கேவலமா பண்ணிருக்கா அப்படி ஒரு எபிசோட் இருந்திருக்குமே. அது யாரு? இல்ல எனக்கு அப்படி ஒண்ணும் தோணுது கிடையாது. மேபி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். See அந்த கேள்வி கேட்டீங்களே பதில் சொல்லணும்ல. நான் ஹலோ சிங்கர் வராருன்னு வச்சுக்கோங்க. அதனால சிங்கர் வராங்க அப்படின்னா நிஜமாவே தோணும் இது வந்து சிலதெல்லாம் ஜெயாசான் பண்ணா நல்லா இருக்கும்னு மனசுக்கு தோணும். அதுவும் அப்படிதான் அமையும், நிஜமாவே அப்படிதான் அமையும். சோ என்னோட கோ ஹேங்கர்ஸோட எல்லா எபிசோட்ஸும் நானும் பார்த்திருக்கேன். நிஜமாவே அதெல்லாம் வந்து இது நம்ம பண்ணிதான் நல்லா இருந்திருக்குமோ, இப்படி பண்ணிருப்போம்லாம் இது வரைக்கும் தோணுது கிடையாது, தோணாதுன்னு உறுதியா இருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எழுதுற மாதிரி சும்மா வெட்டிக்காது. நான் கேட்ட கேள்வி சிம்பிளான மாதிரி அவங்க சுமாரா தான் பண்ணினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கா வந்து இதை வந்து கொஞ்சம் கேவலமா பண்ணா, இது நம்ம பண்ண சூப்பரா பண்ணிருக்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னது ஒன் வேர்ட் ஆன்சர் கேக்குற கேள்வி டப்பு டப்புன்னு பதில். ஆமாப்பா நான் சொல்லுமா தங்கா சுமாரா பண்ணாங்கன்னு நான் சொல்லும். அப்படி பார்த்தா கெஸ்ட் கம்மியா பேசிட்டு போன எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்து அவங்க நிறைய வேலை பண்ணி கம்மியா பேசிட்டு போயிட்டாங்க, ரொம்ப கண்டென்ட்டே கிடைக்கலன்ற மாதிரிலாம் ஆயிருக்கு. அப்ப அதெல்லாம் அதுக்கு ஆங்கர்ஸ் பொறுப்பாக முடியாதுல்ல. அதுவும் நாங்க ஒரு மாதிரி ஒரு 25வது எபிசோட் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம். இது நம்ம எப்படி சுத்தி போட்டு கேள்வி கேட்டாலும் அவங்க வந்துட்டு இதே பதிலே வந்துட்டு 3 பேர் பேசி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றது என்னமோ, நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன்னு சொல்றா, அநேகமா பேச்சுலர் ஆஃப் லா படிச்சுப்பான்னு நினைக்கிறேன். வக்கீல் மாதிரி எங்கெல்லாமோ பிஏபிஎல் படிச்சுட்டு கேட்டா மாஸ்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் பிஏபிஎல் வேற கொடுக்குறீங்களா? எனக்கு நன்றி, படிக்காமே அந்த பட்டமுமா. நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். கலக்கல். அடுத்தது என்ன கௌரி? அடுத்து இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டுமா? நல்ல கேள்விதான். இன்னொரு கேள்வியா? ஒரு கேள்வி. ஐஸ்வர்யாக்கு இந்த எபிசோட் மொத்தம் நீங்க எத்தனை எபிசோட் பண்ணீங்க இது வரைக்கும்? 19 ஆயிடும் கண்டிப்பா. 19-20 ஆயிடும் கண்டிப்பா. கேள்விக்கு பதில் சொல்ல 19-20ல this was my best. நிஜமா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த ஒண்ணுதான் சொல்லணுமா இல்ல ஒரு 2-3 சொல்லலாமா? பேரோட சொல்லலாம், ஏன்னா நல்ல விஷயத்தை பத்தி பேசுறோம் நம்ம. எனக்கு இன்னொன்னு கண்டிப்பா ட்ரம் சிவமணி சார் அந்த மாதிரி. எனக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும், அது தானா அமைஞ்ச விஷயம் தான். எதேச்சியா அது பண்ற அன்னைக்கு விஜயதசமியா அமைஞ்சிருது. அப்புறம் திடீர்னு ஒன்று ரிபப்ளிக் டேக்கு பண்ண முடிஞ்சது. சிங்கர் அனித் இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனாவோட ரிபப்ளிக் டேக் பண்ண முடிஞ்சது. அப்புறம் பொங்கல் நினைக்கிறேன், பொங்கலுக்கு வந்து சிங்கர் அனிதாவோட பண்ண முடிஞ்சது, அனிதா கார்த்திகேயனோட. எனக்கு இன்னொன்னு வந்து சுட 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 இப்ப மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன உடனே அதுல அவ்வளவு ஃபேமான மகேந்திரன் அவரை வந்து உடனே இன்டர்வியூ பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பாகு டைட்டில் வின்னர்ஸ், சாம்பியன் ஆஃப் சாம்பியன் டைட்டில் வின்னர்ஸை வந்து உடனே இன்டர்வியூ பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் வந்து அப்படியே சுட 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 மீடியா பொறுத்த வரைக்கும் டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சுட சுட கொடுக்க முடியும்.
அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சைட் முன்னாடி வந்துட்டு ஏதாவது பிட் நோட் ஏதாவது ஒட்டி வச்சிருக்கீங்க? இல்ல படிச்சதுல அந்த கேப்ஷன் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. கரெக்ட். ஓகே, வெரி குட், சூப்பர். கலக்கலோ கலக்கல். ஹலோ, நீங்க எங்கேயும் போகாதீங்க, வருவோம் ரவுண்ட் 2க்கு வருவோம். சரி, பல கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வெத்தி சுட்டி வச்சு வரலாம். நீங்க இல்ல அவங்க வந்து காஸ்டியூம் சேஞ்ச் சூட் ஆகாது கௌரி. இருக்கோம். நீங்க அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள நாங்க மத்த 2 பேரும் முடிச்சிடுவோம். ஓகே, நீங்க அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். Thank you. See you in some time. Thank you. Bye. That was our first anchor from Tokyo. முதல் தமிழச்சி ஐஸ்வர்யா வந்து கலக்கிட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி கலக்க நம்ம டோக்கியோல இருந்து ஒரு ஃபிளைட் பிடிச்சு நேரம் யூகேக்கு போறோம். நம்ம ஆகும்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா வந்துட்டு யூகேக்கு போறோம், திங்கக்கிழமை ஆச்சுன்னா வந்து டோக்கியோ போறோம். இந்த வாட்டி திங்கக்கிழமை நம்ம யூகேக்கு போறோம். எக்ஸாக்ட்லி, திங்கக்கிழமை மாத்தி நம்ம யூகேக்கு போய் அங்கேருந்து லெட்ஸ் வெல்கம் ஒரு தங்க ரதத்தில் உன் மஞ்சள் நீங்களும் ஒரு தங்க ரதத்தில் வாங்க வாங்க தங்க ரேகையிலேயே தங்க வச்சிருக்கிற தங்க ரேகா. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல்லி பீயிங் பார்ட் ஆஃப் 50th இல்ல 50 மோர் டு கோ. நிறைய இருக்கு. 50ங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வெரி வெரி கிரேட் மைல்ஸ்டோன் அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் a fantastic milestone. Congratulations. நார்மல் அதுவும் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான் தங்க. ஹவ் இத வந்து ஷோ நாங்க ஹோஸ்ட் பண்றது வந்துட்டு டோக்கியோல, அது அட்மின் பண்றது மலேசியால, ஹோஸ்ட் பண்றது ஒன் ஆஃப் தி ஆங்கர் வந்து யூகேல, கெஸ்ட் வந்து இந்தியால இருந்து. இதை நீங்க பாத்தீங்கன்னா ஹவு த வேர்ல்ட் இஸ் கனெக்டட் அண்ட் ஹவு த வேர்ல்ட் இஸ் மேட் அ ஸ்மால் பிளேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இந்த டோக்கியோ தமிழச்சி ப்ரோக்ராம், எஸ்பெஷலி த்ரூ யூ it came to light. And that too நமக்கு we are all very happy. ஆக்சுவலா தங்காலாம் நாங்கலாம் வந்து ரிமோட்ல தான் பாத்துருக்கோம், நிறைய பழகினது கிடையாது. அதே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஐஸ்வர்யா சொன்ன அதே பாயிண்ட் தான். we have made ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத எல்லாம் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். வெரி ஃப்ரீக்வெண்டா பேசிட்டு வெரி ஃப்ரீக்வெண்டா கலாய்ச்சிட்டு அவங்கள நாங்க கலாய்க்கிறதும், நாங்க அவங்க கலாய்க்கிறதும், அவங்கள எங்களை வச்சு செய்யறதும் இதை நாங்க சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. சில பல எபிசோட்ல சில பல கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்களோட ஷோல வந்துட்டு வந்து கலாய்க்கிறதுலயும் oh my god இதெல்லாம் சகஜமாப்பா, எடுத்துக்கோங்கப்பா. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாட வந்திருக்கோம். அதுவும் டோக்கியோ தமிழச்சியை கொண்டாட வந்திருக்கோம். டோக்கியோ தமிழச்சி உங்களை நாங்க வந்துட்டு அது யூகேல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். யூ ஆர் இம்போர்ட்டட் டோக்கியோ தமிழச்சி, இம்போர்ட்டட் ஃப்ரம் யூகே தமிழச்சி பண்ணா நாங்க டோக்கியோன்னு சொல்லிட்டு ஒரு பினாமி ஆகிட்டோம். அனுப்புறீங்களா பொட்டியில? இருந்தா பரவாயில்ல. நைஸ். ஓகே தங்கா, நீங்க சொல்லுங்க. அதே கேள்விதான் உங்களுக்கும், அதே நம்ம ஐஸ்வர்யா எடுக்கிற அதே கேள்விதான். ஹவு டஸ் இட் ஃபீல் 50 அப்படிங்கும்போது? சி அதான் சொல்லுங்க. நான் ராதிகா கிட்ட அடிக்கடி சொல்றது லைக் ஐஸ்வர்யா மாதிரி தான். ராதிகா இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் ராதிகா வந்து I kept telling Radhika and Hari that they've brought me alive. So literally they've brought me alive, they've made me happy. Every episode, every time I sit here, I get ready, I am myself, I'm happy, I'm at peace. இது மூணு விஷயம் நமக்கு இருந்ததுன்னா I think your life is done. And they've given me such a beautiful platform just to be myself. எனக்கு இருக்கிற அந்த freedom, அந்த happiness சொல்ல முடியாது. அண்ட் அதுக்கும் மேல உங்களை மாதிரி அழகழகான நட்புகள். இட்ஸ் நாட் அ ஜோக் டு கனெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு உலகத்தை இவ்வளோண்டாக்கி அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு உறவு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்கு நிஜமாவே ஹரிக்கும் ராதிகாவுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணோம். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆப்வியஸ்லி நீங்க ரொம்ப ஜாலி கேரக்டர்ஸ். உங்களை வந்து நினைக்காத நாள் கிடையாது. அந்த மாதிரி யூ போத் கைண்ட் ஆஃப் பிகம் பார்ட் ஆஃப் ஆர் life in terms of thinking also. If I have something, I'll immediately think, oh, what did those two do the other day? அந்த மாதிரி. So நீங்க ரெண்டு பேரும் வந்து it's not like I talk to you only for a week, ஒரு வாரத்துல ஒரு நாள் பேசுறதோ அது மாதிரி கிடையாது. Every day we have some conversation and something you spark happiness in our lives. So அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆனும். Again பாலாஜி சார், மலேசியால இருந்து மகாதேவன் சார், நீங்க இதெல்லாம் போட்டு நெஞ்சு நக்கி விட்டாங்களே. டவல் இருக்கு பாருங்க, டவல் எடுத்துக்கோங்க, it'll be handy for you. என்னப்பா அது? பரவாயில்ல. அதாவது இந்த விக்ரமன் படம் மாதிரியே ஆயிட்டு இருக்கு. எனக்கு தங்கா ப்ரிப்பேர்டா இந்த மாதிரி சொல்லி அவங்களை கொஞ்சம் ஆஃப் பண்றோம், அப்பதான் கலாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டா. வெரி குட் தங்கா, ஐ லைக் இட். from your heart. Thank you for that. அது பேசும்போது தெரிஞ்சது. I mean genuine பேசுனீங்க, அதுக்கே thank you. சரி, ஓகே. ஒரு கலாய் வேணா வந்துட்டு ஒரு 99% கலாய்ச்சிக்கிறோம். ஓகே, எஸ். சரி,
அங்காக்கான கேள்வியை கொடுமையா கலாய்க்கலனா அது வினோத் கௌரி ஷோவா இருக்காது. சோ எஸ் தங்கா ஐ நோ. எனக்கு என்னோட கேள்வி வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு யூகேல வந்துட்டு ரேடியோ ஷோ பண்றீங்க. ஸோ யூ பின் ஆங்கரிங் ரேடியோ ஷோஸ் ஃபார் மெனி இயர்ஸ். தான் 1 year. சரி, ஓகே. அது வந்துட்டு 365 நாட்களா ஃபார் மெனி டேஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. How big a change was that from coming from radio to anchoring a show, that too on live on internet, sitting in front of a PC? அதெல்லாம் இருக்குச்சு. How did it feel? Was it easy for you to change over immediately? Because radio பேசுறது வந்து காதுல வச்சு வெறுமை கேட்டு கண்ண முன்ன வந்து பண்ணலாம், தலையை சொரிஞ்சுன்னு பண்ணலாம், மேக்கப் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, I felt at home. நான் சொல்ற மாதிரி I felt at home. I didn't find it difficult. ஏன்னா அதுல வந்து I could do it in my night dress in my bedroom. Nobody cares. So நான் என்ன பேசுறேன்றது மட்டும்தான் will be seen, will be heard. But இங்க வந்து it gave me the opportunity to use my sarees and get back to my jewelry and all that. And நேர பார்த்து பேசும்போது கிடைக்கிற அந்த ஒரு முகத்தை பார்த்து இன்டர்வியூ பண்ணும் போது கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சுகமே அது வேற. அது ஒரு வேற லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ கண்டிப்பா I was at ease. எனக்கு வந்து பெரிய the transformation wasn't difficult at all. It was happy and easy. அவ்வளவுதான். நைஸ். உங்களோட ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உங்களை விட்டுருங்க, ஜெயா அண்ட் ஐஸ்வர்யாவோட இது அவங்களோட பிளஸ், இது கொஞ்சம் நீட் இம்ப்ரூவ் அப்படின்னாக்க, ஏன்னா கம்பேரிட்டிவா எங்க எல்லாரையும் விட யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ரேடியோ உங்களுக்கு ஒரு வருஷம் அதுக்கான ஒரு பேஸ் கொடுத்துருக்கு. நாங்க எல்லாருமே அங்கே பெர்ஃபார்ம் பண்ற நாங்க வந்திருக்க எல்லாரும் இன்க்ளூடிங் எல்லாருமே பார்ட் ஆஃப் டோக்கியோ தமிழ் டிவி. we are amateurs. சும்மா ஜாலியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேஷனுக்காக பண்றோம். நீங்களும் பேஷன் தான் பண்றீங்க. நீங்க பேஷன் பண்றீங்க, பட் யூ ஆர் an experienced professional who came including இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது பிளஸ் கண்டிப்பா அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து right from the start to now where they are, they've really come leaps and bounds with the way they've started to talk and ask. அது ஆரம்பத்துல இருந்தே I could see that they had a lot of potential. ஜெயா எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாட்டு சம்பந்தமாவோ அந்த சைட்ல பாட்டு சம்பந்தமா ஆர் ஈவன் ஸ்பிரிச்சுவல் சைடு எது கேட்டாலும் I think she is very very strong in that. So அந்த மாதிரி தமிழ் பத்தி பேசுறதுக்குலாம் வந்து she has got a very strong hold. அதே ஐஸ்வர்யா எடுத்தீங்கன்னா டான்ஸ் சம்பந்தமா இந்த மாதிரி மீடியா சம்பந்தமா anything, she's got a strong hold on that. So they've both utilized அவளோட potential. They've really utilized it very well and they've come a long way. அண்ட் அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஒன்னும் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது, டெஃபினட்டா. சோ அப்பாட்டக்கர் இங்க 2 பேர் இருக்கோம் நாங்க. வெரி குட், நைஸ். சரி, உங்களோட ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு இருக்கு அப்படின்னாக்க ஹவ் எப்படி இருக்கும்? அன்னைக்கு மார்னிங் உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஈவினிங் டிபெண்டிங் ஆன் த ஆர்டிஸ்ட் எப்படி நீங்க how will you prepare yourself? அந்த கேள்வி முடிச்சு பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதோட கண்டினியூஸ் கேள்வி ஒண்ணு இருக்கு, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே. How will you prepare for the show? அப்படி ஓகே. கௌரி கேட்ட கேள்வி வந்து how do you prepare for the show? ஓகே. எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கும் அது முடிச்சிட்டு வாங்க, அதோட கண்டினியூட்டி நான் கேட்கிறேன். பக்கா. சரி, ஓகே. சோ எனக்கு இப்போ நான் யாரனா ஒருத்தர இன்டர்வியூ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டாரை பத்தின கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி வச்சிடுவேன். and I make sure that I remember key points about them here more than what I'm given in my hand. So if whatever they say, if something that connects to the points that I have in my head comes to mind, I will make sure that I ask and the flow வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கீ. இது வந்து whoever is coming in, நம்மள வந்து இன்டர்வியூக்கு வரும்போது they expect you to do that research. They expect you to know about them a bit more and that gives them that bit more happiness. ஓ, நம்மள பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம்னா அந்த spark, the show is a success. So that way I do a lot of work about each and every person. I've done my homework and that what keeps going அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சூப்பர் தங்க. அதோட கண்டினியூ கேள்வி, நீங்க ஷோ ப்ரிப்பேர் பண்றதுக்கும் போது அதே சமயத்துல உங்க ஹஸ்பண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பாரு? ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ண போறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்க போறீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல வந்துட்டு சமையல் நடந்திருக்காது, துணி துவைக்கப்பட்டிருக்காது, பாத்திரம் விளக்கப்பட்டிருக்காது, வீடு கிளீன் பண்ணிருக்காது. இந்த மாதிரி அவர் எப்படி வந்துட்டு அவரோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் எப்படி இருந்திருக்கும், அவரோட ஹோம் ஒர்க் எப்படி இருந்திருக்கும், கையில காஃபி எடுத்துட்டு இல்ல என்னென்ன பண்ணார் அதெல்லாம் சொல்லுங்க. அவர் காலங்கால சினிமா மாதிரி தான் கௌசல்யா சுப்ரஜா முகமன்றதுல வச்சு அவர் வந்து எழுப்புவார். அவர் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு,
போய் ப்ரிப்பேர் பண்ணுமா, எழுந்துக்குமா அப்படின்னு வரா இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்படி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு யாரு என்னன்னு தெரியுமே, அதனால சொல்லிடுறேன். அவர் காத்தால இருந்து ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா சாயங்காலம் எப்ப வருவாரோ அப்பதான். சோ இந்த டைம் இடைப்பட்ட நேரம் என்னோட டைம். சோ வீட்டுக்கு வேணும்ன்ற எல்லாத்தையும் செஞ்சு கடகடான்னு அப்படி ஓரமா முடிச்சுட்டு நான் வந்து உட்காந்துருவேன். அழகா இப்படி உட்காந்துருவேன். அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். திரும்பி இங்க இருந்து போயிட்டு திரும்பி நான் அதே முனியமா ஆயிடுவேன். அவ்வளவுதான். இப்ப இருக்கிறது இங்கன்னா அங்க போயிட்டு அவ்வளவு ஆயிடுவேன். அவ்வளவுதான். இந்த பதில்கள் முழுக்க பொய்ங்கிறது வந்து எல்லா நேயர்களுக்கும் தெரியும். அவர் காலகாலத்தால வந்துட்டு எழுந்த பாவம் மனுஷன் எல்லாருக்கும் தெரியும் that I do everything. அவர் கோவிட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு போயிட்டு கிளினிக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வந்துட்டு டயர்டா 11 மணிக்கு வந்துட்டு வீட்டை கிளீன் பண்ணி பாத்திரத்தை விளக்கி துணியை துவச்சி காய போட்டு அடுத்த நாளைக்கு தங்காக்கு லஞ்ச் பண்ணி வச்சுட்டு தங்கா போட்டு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க, அடுத்த நாள் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சு பிரஸ் பண்ணி எவ்வளவு வேலை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போய் 4 மணி நேரம் ஜஸ்ட் 4 hours அவர் தூங்கினார். 4 hours அவர் தூங்கி அடுத்த நாள் எழுந்து அவர் ஹாஸ்பிட்டல் போவாரு. இவங்க அம்மா எழுந்து பொறுமையா வந்துட்டு ஷோக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. அவருக்கு இதெல்லாம் பண்ணி விட்டா மாதிரி 2 பேரும் பேசுறீங்களே, ரொம்ப அப்பா உங்க இமேஜினேஷன் இஸ் வைல்ட். தேங்க்யூ. நீங்க பண்ற வேலையெல்லாம் வந்து இங்க பண்ற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? இது யூனிவர்சல் ஜாப். This is a universal job. பின்னாடி இருக்கிற அட்மின் நம்ம பாலாஜியும் அதே தான் பண்றாரு. பின்னாடி கவிதை சொல்ல போற நம்ம மகாதேவனும் அதே தான் பண்றாரு. கௌரி அதே தான் பண்றாரு. நானும் அதே தான் பண்றேன். இதெல்லாம் நாங்க ஒத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு நாங்க வேற யூனிவர்ஸ்ல இருக்கோம்ப்பா. இங்க அது கிடையாது. இங்க அது ஒர்க்கா இல்ல. பாவம் நீங்க சொல்றீங்க. ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும். ஒரு ஆம்நாட்டி மனசு இன்னொரு ஆம்நாட்டிக்கு தான் தெரியும். That's a nice word, ஆமநாட்டி. I'll use that. ஒரு ஆம்நாட்டி மனசு இன்னொரு ஆம்நாட்டி தான் தெரியும். சரி, அதே தங்க உங்களுக்கு சம்திங் ஐ மீன் நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 17 எபிசோட்ஸ் பண்ணிருப்பீங்களா? அதுல 17 நீங்க ரொம்பவே க்ளோஸ் டு தி ஹார்ட், ரொம்ப என்ஜாய் பண்ண எபிசோட் எது? இந்த எபிசோட் வந்து இன்னும் மேபி நல்லா வந்திருக்கலாம் அப்படிங்கிற எபிசோட் எது? ஓகே, ரொம்ப நல்லா பண்ண எபிசோட் ஃபியூ குட் எபிசோட்ஸ் ஐவ் ஹேட். ஏன்னா எப்போ எப்படி நிறுத்துறதுனே தெரியாம போயிட்டு இருந்தது. and we had to stop because ரொம்ப நேரம் போனாலும் ஷோ இது பண்ணாதுன்ட்டு. சோ அந்த மாதிரியும் எபிசோட்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த ஷோ வந்து இப்ப நிறுத்த வேணாம், லெட் இட் கோன்னு எனக்கு வந்து பின்னாடில இருந்து பாலாஜியும் வந்து நீங்க பாட்டுக்கு போங்க அப்படின்னு எனக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்த எபிசோட் வந்து மதன் கார்கி பண்ணது. சோ யூஸ்வலா 40 minutes to 1 hour முடிக்கிற ஷோ 1.5 மணி நேரம் ஆச்சு. And in spite of that, we had so much more to ask and find out. But still, சரி வேணாம், இதுக்கு மேல போச்சுன்னா it won't be right ன்ட்டு நிறுத்த வேண்டியதா போச்சு. அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்த கிட்டி very interesting. He's such a beautiful person. He brought in a lot of information. அது ஒரு நல்லா இருந்தது, ஜாலியா போச்சு. And so அவர் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருந்தாரு. மொக்க அப்படின்னா எனக்கு I have one மொக்க show that I don't want to mention it, but I do have one மொக்க show which all of us felt like வேண்டாமே ஏன் பண்ணோம் அப்படின்னு. But nevertheless, it's all experience இல்லையா? So we know how to tackle if that sort of thing happens, what do we do அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது, அவ்வளவுதான். So yes, I've had some really nice people actually அந்த வாட்டி மீட் பண்ணிட்டேன். Nice. சூப்பர் கலக்கல். So thank you தங்கா, thanks for sharing. Yes. நீங்க போவாதீங்க, நீங்க யூகே அவுட்ல எங்க போவாதீங்க, அதே மாதிரி பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருங்க. ஓகே. ஒரு சூப்பர் சிங்கர் ஒருத்தர் சூப்பர் ஆங்கர் ஒருத்தர் வருவாங்க. அவங்களே சில பல கேள்விகளை கேட்டுட்டு திரும்ப உங்களோட சேர்ந்து நாங்க வருகிறோம். எஸ், கண்டிப்பா. ஓகே, அதே இதுல நம்மளோட அடுத்த தமிழச்சி கூப்பிட்டு விடலாமா? தமிழச்சி அடுத்து யார்? அந்த அடுத்த இவங்கள சூப்பர் சிங்கர்னு சொல்றதா இல்ல சூப்பர் ஆங்கர்னு சொல்றதா இல்ல எப்படி சொல்றது? சூப்பர் மாம், சூப்பர் வைஃப், சூப்பர் மாம், சூப்பர் வைஃப், அப்புறம் வேற சூப்பர்லேட்டிவ் இது. அவங்க வந்து ஆங்கரிங் வந்து நம்ம டோக்கியோ தமிழச்சி, டோக்கியோ டிவி மட்டும் இல்ல, அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றாங்க. நியூசிலாந்துல இருந்து ஒரு கால் வரும், அங்க பண்ணுவாங்க. ஆமா, இந்தியால இருந்து கால் வந்தா அங்க பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அடுத்தது அமெரிக்கால இருந்து ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. அதே சீன் தான். ஓகே, வாங்க டோக்கியோ தமிழச்சியின் 3வது ஆங்கர் நடராஜன் அவர்களே, குடும்ப குத்து விளக்கே வணக்கம். வணக்கம். மாண்புமிகு குத்து விளக்கு வந்துட்டேனா போதுமா? வந்திருக்கேன், பவ்யமா வந்து டோக்கியோ தமிழச்சின்னு சொல்லிட்டு பவ்யமா வரலன்னா அப்புறம் எப்படிப்பா? டோக்கியோ தமிழச்சி நீங்க பவ்யமா நான் பார்த்ததே இல்லையே. டோக்கியோ தமிழச்சி எத்தனை எபிசோட் நீங்க 2 பேரும் பாத்திருக்கீங்க? நாங்க உங்களை கேள்வி கேட்கணும். ஏன் சொல்றேன்னா, இத்தனால நீங்க டோக்கியோ தமிழச்சி ஆங்கர் பண்ணுச்சு, உங்களோட மேக்கப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஓஹோ, எபிசோட் நானும் கௌரியும் கலாய்க்க போறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு
கம்மியா போட்டு வந்திருக்கீங்களோ நினைக்கிறேன். இல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப பிரைட்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் டல்லா தெரிகிறேனோ என்னமோ. பிரைட்டா இருந்தாங்கன்னா அங்க மேக்கப் 2 இன்ச் கூட இருக்கு, நாங்கெல்லாம் அப்படி இல்ல, நாங்கெல்லாம் டீசென்ட் அப்படிங்கறது மானே தேனே பொன்மானே நீங்களே போட்டுட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படிப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும்? அதெல்லாம் நான் என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா ஜெயா கேள்விதான். இந்த ஆங்கர் வந்து மேக்கப் கொஞ்சம் ரொம்ப தூக்கலாம்பா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா யாரு? அப்படிலாம் யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாமே நேச்சுரலா அவங்களுக்கு எது வசதியோ அப்படி வராங்க. எல்லாமே நேச்சுரல் பியூட்டியா? நேச்சுரல் பியூட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி. போக்கிரி படத்துல அசின் வந்துட்டு ஒரு சீன் வருவா, இது என்ன இது மூஞ்சில அப்படின்னா அந்த சீன் தான் ஞாபகம் வருது. I mean, jokes apart, welcome to the show. 50 episode. Yeah, how do you feel? டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து லைஃப்ல இவ்வளோ செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை. பேசுறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் லைக் டாக்கிங். அண்ட் நான் ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன். லாஸ்ட் 11-12 இயர்ஸா ஐ பின் டீச்சிங் இங்கிலீஷ். ஒரு 1-to-1 இங்கிலீஷ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். So I happen to meet so many people from different diverse group of people. I meet பண்றேன். டாக்டர்ஸ் மீட் பண்ணுவேன், ஆக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன், அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ நிறைய டைவர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணி பேசினதுனாலையோ என்னமோ இட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ. அவ்வளோதான், பெருசா வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. வெரி குட், வெரி எக்ஸலென்ட், எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். சோ அதே கேள்விதான். இந்த கெஸ்ட் இருந்து கேட்கும்போது இந்த கெஸ்ட் நம்ம வெச்சு செய்யணும்பா, விட்டு நான் கேள்வி கணக்கில் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துருப்பாங்கல்ல, ரியலி அச்சா இப்ப விட்டே கூடாது அப்படின்னா யார் அந்த கெஸ்ட்? எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அந்த கெஸ்ட்டுக்காக? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த கெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கெஸ்ட் டெஃபினட்டா வந்து அனந்த் வைத்தியநாதன். வந்து ஐ வாஸ் ரியலி ஐ வாண்டட் டு மீட் ஹிம். ஏன்னா அவர் வாய்ஸ் எக்ஸ்பர்ட், பாட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரியலி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எங்கேயாச்சும் அடுத்து மிச்ச 2 ஆங்கர்ஸ் கிட்ட போயிட போறதேன்ற ஒரு பயத்திலேயே தான் இருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கே பழம் நழுவி பாலில் விழுந்தது. இல்லையா, நீங்க வந்துட்டு ஏதோ தொலைதூரத்துல ஏதோ கொக்கி போட்ட மாதிரி எதுவுமே விழாம மரத்தை சுத்தி வேலி கட்டி எவரும் உள்ள விடாது. அழகாத மரத்து வேரோட அப்படியே வந்து மரத்தை வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போலாம் தானே நீங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுவா அமைஞ்சது, அவ்வளவுதான். ஆமா, close to your heart episode இல்லையா? Definitely Ananth Vaidyanathan is one episode I really enjoyed. ரொம்ப பிடிச்சு பண்ணினேன். நிறைய பேர் இருக்கா. நீங்க தான ஃபர்ஸ்ட் டோக்கியோ தமிழ் எபிசோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் புள்ளையா சொல்லி நீங்க தான போட்டு. ஆமா, எபிசோட் வந்துட்டு யார் இன்டர்வியூ பண்ணீங்க இருக்கா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வந்து இருங்க, அவ ஒரு கப்பிள். இல்ல கொஞ்சம் சொல்ல விடுங்கப்பா. சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா பிட் அடிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடா அத யார் என்ன ஹலோ எங்களுக்கு தெரியுமா? செந்தில் ராஜலட்சுமி. செந்தில் ராஜலட்சுமி கரெக்ட். செந்தில் குமார்னு வந்துருச்சுப்பா வாயில. செந்தில் குமார் இல்ல அவரு, செந்தில் குமார் சொன்னாலும் பரவாயில்ல, அது வந்து குமார் சொல்லிக்கலாம். அது வந்து நல்லா ஞாபகம். அதாவது செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி கபில். அவங்க வந்து நாட்டுப்புற கலைகள் ஆர்டிஸ்ட். எப்படி பண்ணாங்க கரெக்டா சொல்லிட்டேன். செந்தில் ராஜலட்சுமின்னு சொல்லிட்டேன். இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் நாட்டுப்புற கலைகள் இதுவும் சொல்லணும்னாக்க நாங்க எங்கேயே தூங்கிடுவோம். இல்ல ஆஃப் கோர்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுது, நான் நேயர்களே இது என்ன ஏன் அவங்க அத்தனை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. ஒன்றா ரெண்டா இன்டர்வியூ எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதும் அப்படி இல்ல. பாட்டு வேற. நீங்க இத்தனை இன்டர்வியூ பண்றீங்க, வீட்ல ஆத்துல கான்வர்சேஷன் வந்து எப்படி நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்டோட வந்துட்டு கேள்விகளா தான் இருக்குமா இல்ல வந்துட்டு பதில் சொல்லுவீங்களா? அது பேசுறதுக்கு டைம் இருக்கு. நீங்க அதே மாதிரி வந்து பிகாஸ் கண்டினியூஸா யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன், கண்டினியூஸா ஆஸ்கிங் क्वेश्चंस. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு சப்போஸ் சாப்பாடு ரெடி, சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்க வந்துட்டு திரும்ப क्वेश्चनா கேட்பீங்களா? ரெடின்னு பதில் சொல்லுவீங்களா? நான் வீட் பேசுறதே கிடையாதுங்க, அவ்வளவுதான்.
சேஃபா ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கட்டி போயிடும், இன்டர்வியூ பண்ண முடியாதுன்ற ஒரு இன்டர்வியூ பண்ணணும், இன்டர்வியூ பாடணும், எக்ஸாக்ட்லி நடுவுல இங்க பசங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. சோ இவ்ளோ வேலைகளுக்கு நடுவுல நீங்க வீட்ல வந்து பேசுறது எப்படி தொண்டையை மெயின்டைன் பண்றீங்க? வேற என்ன, இந்த கஷாயம் போட்டு குடிங்க, தொண்டை நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் இப்ப பாட்டெல்லாம் வேற பாடுனீங்கல்ல, அதனால உங்க ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு எடுத்து கொடுத்துருக்கோம். அதுவே சொல்ல முடியல. அது வந்து இருங்கப்பா, சொல்லறதுக்குள்ள நீங்க இப்படி என்னமோ போட்டு டபடபடபன்னு அது இது பண்ணப்படாது. 1 hour தான். நீங்க அது சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்க முடியாது. செந்தில் கணேஷா செந்தில் குமாரான்ற ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் இருந்தது, அதனாலதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். செந்தில் குமார் டோக்கியோல இருக்காரு, அவர் அதுவும் ப்ரோ உங்க ஆங்கர். நீங்க எதுக்கு வந்துட்டு நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க டோக்கியோ மாதிரி? நீங்க சொல்லுங்க. செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிப்பா, முடிஞ்சு போச்சு. கரெக்டா சொல்லிட்டேன் நானு. ஒழுங்கா சொல்லுங்க. செந்தில் கணேஷ் அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? செந்தில் கணேஷா செந்தில் குமார் அவங்க வந்து எந்த ஊரு? ஐயோ இப்படி எல்லாம் கேட்டா திண்டுக்கல்லா? இல்ல. சரி, எத்தனை எபிசோட் பண்ணீங்க? அதுதான் ஞாபகம் இருக்கா? எபிசோட் கண்டிப்பா 15 எபிசோட் பண்ணிருப்பேன். மொத்தம் இன்னைக்கு நம்ம 49 எபிசோட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 50. ஐஸ்வர்யா 20 சொல்லிட்டா, அங்கா 17 18 சொல்லிட்டா. ஆமா, அப்படி கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே கணக்கு வர மாட்டேங்குது. சரி 12 எபிசோட் வச்சுக்கோங்கப்பா. அதுலயும் பழம் நழுவி பால்ல உள்ள எபிசோட எடுக்கிறாங்க. கணக்குல வீக். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? வேற ட்ராலி ஃபார்வர்ட். Thank you ஜெயா, thank you for being a great sport. சோ எப்படி அதுக்கு முன்னாடி of course அவங்க ஃபேன் தொல்லைகளை எப்படி ஜப்பான விடுங்க, வெளி உலகத்துல இருந்து வர்ற அந்த ஆங்கரிங் ஆஃபர்ஸ்லாம் நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்றீங்க? பிகாஸ் உங்களுக்கு நோ சொல்லவே முடியலையே. ரொம்ப வெளி உலகத்துல இருந்தா எனக்கு அப்படி எல்லாம் ஆஃபர்ஸ் ஒன்னே வரல. ஒரே ஒரு ஆஃபர் தான் வந்தது. அது நம்ம யுகேந்திரன் வாசுதேவன் சார், மலேசியா வாசுதேவன் சார் அவரோட 10th ஆனிவர்சரியோட எபிசோட நம்ம டோக்கியோல ஒரு எபிசோட் பண்ணினோம், நம்ம டோக்கியோ சிங்கர்ஸை வச்சு. அதை பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவரோட அப்பாவோட 10th ஆனிவர்சரியை நான் தான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. சோ அதனால அதை நம்ம சாட்டர்டே அன்னைக்கு பண்ணினோம். அவ்வளவுதானே தவிர ஆங்கர் வந்து இன்டர்நேஷனல் லெவல் அப்படியே. See, இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். பிகாஸ் இந்த this platform which started as a small thing, நீங்க வந்துட்டு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பேர்ல 3 டோக்கியோ தமிழ்ச்சிகள் வந்து பண்ணது வந்துட்டு how it led to other opportunitiesன்றது இதை ஒரு சீரியஸ் நோட்ல வந்துட்டு காமெடி பண்ணாம நாங்க சொல்ல வேண்டிய தருணம் இது. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் இன் த சென்ஸ் தட் இது வந்துட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் சொல்லணும். இந்த சென்ஸ் தட் ஹவு யூ ஹவ் யூட்டிலைஸ் த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ், அந்த மூலமா நீங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆறீங்கன்றது வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். கிரேட், குடோஸ். Thank you so much. And it definitely goes to you, that research that you have done, the questions that you asked, the way you present yourself. Of course, this is all matters. Yes, correct. வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு போறது ஈஸி, ஆனா கேள்வி ரொம்ப கஷ்டம். நாங்க கலாய்க்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், ஆனா கேள்வி சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஐயோ கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. On a serious note, you guys, all 3 of you are rock stars. அதே டைட்டில் 2 பேரையுமே உள்ள கொண்டு வந்துட்டு பாராட்டும் போது எல்லாரும் ஒரே டைட்டில் சேர்த்தே பாராட்டணும். சேர்த்து வெல்கம் தங்கா அண்ட் ஐஸ்வர்யா ராக் ஸ்டார்ஸ். வாங்க 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 எல்லாரும். So all again on a serious note, thank you so much. Congratulations all 3 anchors. 3 பேரும் சேர்ந்து நீங்க தனித்தனியா பாத்திருப்பீங்க, 3 பேரும் சேர்ந்து வந்து பாத்திருக்கீங்களா? பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப பாருங்க வந்துட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து அது விட்டீங்க. Yes. ஏன்னா actually I mean நான் சீரியஸா சொல்ற மாதிரி எல்லாருமே பேஷனுக்காக பண்றாங்க. சோ அவங்க வந்து நாட் ஓன்லி ஹவுஸ் வைஃப்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் they have their own commitments மட்டும் இல்லாம எல்லாமே I mean as Jaya said, English teaching, நம்ம ஐஸ்வர்யா வந்து she is a dance teacher teaching dance. அதே மாதிரி தங்கா she has என்ன பண்ணலன்னு நம்ம தங்கா கேட்கணும். சமையல் பண்ணலங்கிறது தெரியும், அது என்ன பண்றீங்க தப்பு. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நேயர்களுக்கா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக தங்கா வந்து தப்பு அடிச்சு காட்ட போறாங்க. ஐஸ்வர்யா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அபிநயம். ஆமா டான்ஸ், ஹலோ டான்சர்னு சொல்லிட்டேன், ப்ரூவ் பண்ணுமா? ஜெயா வந்து ஆடிண்டே பாடினா மூச்சு வாங்கும், அதெல்லாம் உட்கார்ந்தே பாடலாம். இது எல்லாத்தையும் இது நிஜமாவே நடக்க. பிளஸ் அது தவிர ஐ மீன்
ஏன்னா தங்கா வந்து பட்டிமன்றத்துல பேசுறா, ஆமா, அதை தவிர பேச்சாளர், ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி எல்லாமே பண்றதுனால அதையும் பண்ண வைக்க முடியாது. தப்பு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கூட தப்பு வாசிச்சு காட்ட போறாங்க. ஒரு டப்பு வாசி எல்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்க நிஜமாவே நீங்களும் உங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா மென்டலி? உங்களுக்காக ஒரு என்ன சொல்றது, ப்ளூபர்ஸ் சொல்லலாமா? ப்ளூபர்ஸ் சொல்லலாமா? whatever it is a 50th episode special video மலரும் நினைவுகள் from Tokyo Tamil TV for U3 உங்களுக்காக. இதோ என்ஜாய். டோக்கியோ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு டோக்கியோ தமிழ் டிவி. ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாரு? இது டோக்கியோ தமிழ் டிவி வழங்கும் ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி எபிசோட். வெரி நைஸ், வெரி வெரி ஹாப்பி மேம். அதாவது தீபாவளி சரவெடி மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ நம்ம தீபாவளி இப்பதான் கொண்டாடி இருக்கோம். அப்படியே அழகா பட்டு பட்டு பட்டுன்னு பியூட்டிஃபுல்லா எல்லா क्वेश्चंसக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அட் தி சேம் டைம் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா நீங்க ரிப்ளை பண்ணீங்க. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி மேடம். இந்த வாய்ஸ் கொஞ்சம் பண்ணீங்களா எங்களுக்கு ப்ளீஸ்? எந்த வாய்ஸ்? இப்ப பண்ணீங்களே. தங்களுக்கு தெரியாத சட்டம் கிட்டம் ஒன்றும் இல்லை யுவரானர். மேடமை பார்க்கும்போது நல்லா பல 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 பலம் இருக்கீங்களா, கண்ணாடி வேற போட்டுருக்கீங்களா, அதனால படிச்சவங்களா தான் இருப்பீங்க. எங்க இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்விகளை கேட்டுறாதீங்க. வாங்கிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்கிட்ட பேசுனது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நிஜமாவே டைம் போனதே தெரியல உங்களோட பேசினதுல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தருணத்துல சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி. ஸ்டார்டட் அதுக்குள்ள பாலாஜி சார். ஹலோ, வணக்கம். ஜூப்ளி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். 25வது எபிசோட் உங்களுடைய தயவு இல்லாம கண்டிப்பா இதை எங்களால பண்ண முடியாது. என்டர்டெயின்மெண்ட் ஃபார் அ காஸ் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையோ பிரபலங்களோட பேசி உங்க மூலமா நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி. இந்த 25வது எபிசோட கொஞ்சம் கலக்கலா நல்லா ஜாலியா பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்கு முதல்ல ரொம்ப சிறந்த விஷயம் என்ன, நமக்கு எல்லாருக்கும் காதல் ரொம்ப முக்கியம். தொகுப்பாளர் ஐஸ்வர்யா. சர்வம் தாளமயம் அப்படின்ற வாக்கியம் இவருடைய குழந்தை பருவம். அற்புதமான தனித்துவமான இவருடைய திறமை, அதன் மூலமா இவர் அடைந்திருக்கும் அசுர வளர்ச்சி, புகழ், பாராட்டு இவருடைய முழுமையான வாழ்க்கையையும் குறிக்கும் ஒரு வாக்கியமாகவே அமைந்துள்ளது. சர்வம் கல்யாணி ஏர்பிளேன் மோட்ல இருக்கா? உங்க போன் ஏர்பிளேன் மோட்ல இருக்கா? யூ ஆர் யூசிங் a phone? இல்ல, I'm using my phone but it's not an airplane phone. கேக்குதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஏர்பிளேன் மோட் போட்டா பெட்டர். இல்லாட்டி கால் வருதா உங்களுக்கு? ஆமா, ஏர்பிளேன் மோட் கால் வந்தா உங்களுக்கு இது நீங்க ஸ்டுடியோல இருந்து ஏர்பிளேன் மோட் போட்டேலாம் போட்டேன். பாலாஜி நன்றியை சொல்லி உங்களை அடுத்த முறை மேலும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்பு கோரி விடைபெறுவது தங்கரேகா. வெரி வெரி ஹாப்பி. ஹி மேட் மை டே. அண்ட் ஸோ இதே மாதிரி அற்புதமான கெஸ்ட்ஸ் உங்களுக்கு லைன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல் மை கோ ஆங்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் டு சர்ப்ரைஸ் யூ வித் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டிஸ், கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ டோக்கியோ தமிழ் டிவியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்னொரு வண்டர்ஃபுல் செலிபிரிட்டியோட உங்களோட சந்திக்கும் போது விடைபெறுவேன் அமைச்சிருக்கி. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செலிபிரிட்டியோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஐஸ்வர்யா. ஹலோ நேயர்களே, எங்களோட டோக்கியோ தமிழ் டிவியோட நிகழ்ச்சிகள் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட் ஃபார் காஸ், அதுதான் நம்ம டோக்கியோ தமிழ் டிவியோட மோட்டோ. அற்புதமான கெஸ்ட், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆனா அது நீங்க எப்படி பார்க்கணும்?
டோக்கியோ தமிழ் டிவிக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்க சேனலுக்கு அளிக்கணும். பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. அழகான மனிதர்கள், அற்புதமான சாதனையாளர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா டோக்கியோ தமிழ் டிவி தவிர வேற எங்க? சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். சிம்பிள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எப்படி 3 பேரும் ஒரே மாதிரி கோஆர்டினேஷன்ல கலக்குறீங்க? அது சான்ஸ் இல்ல. ஐஸ்வர்யா நம்ம அபிநயம் பிடிக்கும்னு சொன்னோம். நடுவுலயே சர்வம் தாளமயம் அப்படின்றது 4-5 நடன அந்த இந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு சர்வம் தாளமயம். அடுத்த ஆல்மோஸ்ட் இது பண்ண இருந்தாலும் நம்மளோட இவங்க வந்து பேசி மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அவங்களோட தனித்திறமையும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வெளியே வரலாம். ஏன்னா அவங்க ஆங்கர்ஸ் மட்டும் நினைச்சிட கூடாது இல்லையா? திடீர்னு இப்போ நியூசிலாந்துல ஒரு கால் வந்த மாதிரி திடீர்னு ஐஸ்வர்யா அமெரிக்கால இருந்து கால் வரும். ஆமா, யூகே போன் பண்ணும். அது கால் ஆஃப் கோர்ஸ் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்மா. சோ முதல்ல ஜெயாட் இந்த ஆரம்பிச்சோம். ஐயோ, ஃபர்ஸ்ட் அத ஈஸி தைரியமா பாடிட்டு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நல்ல பாடல் எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு 4 வரிகள். கௌரி மங்களகரமான்னு சொன்னோன்னே எனக்கு வடிவேலு ஞாபகம் தான் வருது. ஐயோ மங்களா எப்படி மங்களா இருக்கு அந்த டைலாக் தான் வருது. அதை விட்டுருக்கோம், அழிச்சிருக்கோம். நீங்க பாடுப்பா. ஐயோ, நிஜமாவே பாடணுமா என்ன? பாடுறதுக்கே எப்படின்னா அபிநயம் முடிக்கணும், ஒருத்தர் தப்படிக்கணும், அதெல்லாம் நினைக்காம இருக்கு. ஈஸிமா பாட்டு பாடுறது. திடீர்னு பாட சொல்றீங்க. நான் அபிநயம் புடிச்சிட்டேன் ஆல்ரெடி. நீங்க யூசுவலா ஆட்ல பாடுறது எனிதிங் வாட்எவர் நீங்க கார்ல போச்சு பண்ணி போகுது உங்களோட ஃபேவரட் சாங் எனிதிங் ஜஸ்ட் இன் லைன் பல்லவி மட்டும் பாடுங்க. ஓகே. நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே ஓ பூவும் மாளானதே நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே. இதுல எனக்கு ஐடியா தோணுச்சு. இந்த பாடல் ஜெயா பாட அங்கேருந்து ஐஸ்வர்யா எனக்கும் அதேதான் கௌரி. இல்ல நானும் கூட நினைச்சேன். எல்லாரும் டேக் us out of the screen யா. ஜெயா தமிழ்ச்சிகள் மட்டும் நாதம் என் ஜீவனே பாடலை ஒருவர் பாட இன்னொருவர் அபிநயம் அபிநயத்துக்கான ஸ்டெப்ஸை வந்து ஒரு திங்க் பண்றாங்க. ஓகே, நீங்க திங்க் பண்ணிட்டு இருங்க ஐஸ்வர்யா, அதுக்கு நாங்க தப்பு வேணா முடிச்சுட்டு வந்துடுறோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல? இல்ல இல்ல இட்ஸ் ஓகே. அந்த பாட்டு ஒரு என்ன ஒரு டான்சர் கிட்ட போயிட்டு டைம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல அவங்களுக்கு. ஆக்சுவலி சரி சரி அப்படின்னா அவங்களுமே வேணா தப்பாட்டம் எங்களுக்கு தாளமும் வாசிக்கலாமே பாட்டுக்கு நாங்க 3 பேரா கூட சேர்ந்து பண்ணிடுவோம். நானும் சொல்றேன். இது வந்து செம்ம மிக்சர் பா. ஒரு மெலோடியஸ் சாங்க்கு அபிநயம் பிடிக்க தப்புன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்துட்டு இங்க டோக்கியோ தமிழ்ச்சி கலக்க போறாங்க. அந்த பாட்டுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்ல கலக்குறாங்க. இல்லன்னா வேற ஏதாவது பண்ணணும்னாலும் ஓகே. நான் ரெடி. அவங்க என்ன பாட்டு பாட போறாங்க எனக்கு அதுக்கேத்த மாதிரிலாம் பாட போறாங்களான்னு தெரியல. கேட்ட தப்பு ஆட முடியும், இதுக்கு வராதுல. எதுக்கு எதுக்கு என்ன ரேகா? அந்த சரி ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு சொல்லிடுறோம். ஜெயா நீங்க மாங்குயில பாடுங்க. நீங்க அந்த மாங்குயிலுக்கு வந்துட்டு கரகம் பிடிக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு அபிநயம் பிடிங்க. நீங்க அதுக்கு தப்படிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங் மாங்குயில பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். பிரில்லியன்ட் காம்பினேஷன். எனக்கு வேர்ட்ஸே மறந்து போயிடுச்சே. என்ன மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாலு. அவ்வளவுதான். 2 வாட்டி அவ்வளவுதான். ஓகே, கட்டம் போட்டு டவுசர் ஒண்ணு வாங்கி தந்தேன் பாரு. அது வேற பாட்டு. இங்க பாரு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாலு இந்த நாலு. ஓகே,
இந்த 2 லைன் போதும். இந்த 2 லைனே வந்துட்டு 2 வாட்டி பாடுங்க. நல்லா வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்க நடுவுல திரும்ப டான்ஸ் வந்தாலும் வரும். பாலாஜி டேக் us out of the screen. இப்படி வச்சு செய்யறாங்களேப்பா. அப்படியே தெரியுமா முத்ராலாம்? சரி, ஓகே, சரியா, ரெடியா? நோ ப்ராப்ளம். எஸ். மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு என்ன நாடு? மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு என்ன நாடு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு என்ன நாடு? ஓகேவா? இந்த மாதிரி சில பல நாடகங்கள் நீங்க 2 லைன் கேட்டீங்க, நாங்க 4 லைனுக்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். 5 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நடிப்போம் நாங்களாம். நான் 2 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்க 4 ரூபாய்க்கு பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க 5 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பார்த்தல. அவங்களோட கான்செப்ட் எல்லாமே 500 ரூபாய் தான். நான் 4 ரூபாய் சொல்லலாம்னு இருந்தேன். அவங்க ஸ்டார்டிங் 500 தாங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். சோ இந்த தமிழச்சிகளுக்கு ஒரு ஒரு இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்களை பாராட்ட வேண்டியது நம் கடமை. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாராட்டி. இத்தனை நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாராட்டு தான். சாரி நேயர்களே, கலாய்க்கிறோம்னு நினைச்சுக்காதீங்க. எங்களோட பாணியில, எங்களுக்கு தெரிஞ்ச பாணியில நாங்க அவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் வந்துட்டு இதை வந்துட்டு ரைட் ஸ்பிரிட்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதை வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆனீங்க. என்னடா பாராட்டு விடான்னு சொல்லிட்டு வச்சு செய்றீங்க அப்படின்னு யோசிச்சுறாங்க. அடுத்தது வருது பாருங்க. உண்மையாவே பாராட்டத்துக்காக கவிதை மூலியமாக பாராட்டு. கவிதையே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க, மலேசியால இருந்து கவிஞர் மகாதேவன் அவர்களே. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் ஷையா இருக்கு, பரவாயில்லையா? என்ன எங்க ரெட் கலர் சட்டை காணோம்? ஆமா, ஒரு சேஞ்சா இருக்கட்டும் தான். வாங்க புலவரே. வந்த உடனே கவிஞர் வீட்டு சகப்பு சட்டை அப்படின்ற மாதிரி 2 சட்டை காணும் அப்படின்றீங்க. சூப்பர் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா கவிதைக்கு போயிடலாம். எஸ். இந்த 50வது எபிசோட் கொண்டாட்டத்தில், இது கவிதை இல்ல, இந்த சிறியேனையும் இணைத்ததற்கு தமிழுக்கு முதல் வணக்கம் சொல்லி எங்கள் டோக்கியோ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்கள் கௌரி, வினோத், விக்கி அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் நிற்கும் ஹரி மற்றும் ராதிகா ஹரி அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி என் கவிதையை இங்கே சமர்ப்பிக்கிறேன். ஸ்டார்ட் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி. இவர்கள் முப்பெரும் தேவியர் என்பேன், இவர்கள் என் முகமறியா சகோதரிகள். முப்பெரும் தேவியர் என்பேன், இவர்கள் என் முகமறியா சகோதரிகள். முதலாம் அவர் தங்கரேகா. அரிதார பூச்சுக்கு அரை மணி கூட ஆனாலும், அரிதார பூச்சுக்கு அரை மணி கூட ஆனாலும் அசாத்திய தமிழுக்கு சொந்தக்காரர். டிஆர் என்றால் டி ராஜேந்தர் அன்று, டிஆர் என்றால் தங்க ரேகா என்போம் என்று. சூப்பர். ஜூக்கர்பெர்கின் குட் புக்ஸில் இவருக்கும் இடம் உண்டு. ஜூக்கர்பெர்கின் குட் புக்ஸில் இவருக்கும் இடம் உண்டு. முகப்புத்தகத்தில் போஸ்ட் போட்ட மறுகணம் இவரின் கமெண்ட் வந்து பொத்தன விழும். அசாத்திய வேகம். அட்மின் யாரேனும் உள்ளனர் போலும், விசாரித்தல் நலம். அசாத்திய வேகம். அட்மின் யாரேனும் உள்ளனர் போலும், விசாரித்தல் நலம். பல்துறை வித்தகி எங்கள் ஸ்டார் டாக்கின் ஸ்டார் பேச்சாளர் என்றால் மிக இல்லை. அடுத்தவர் எங்கள் பாசமிகு சோதரி, ஸ்டார் டாக்கின் மதியூக மந்திரி ஜெயா நடராஜன்.
எங்கள் பாசமிகு சோதரி ஸ்டார் டாக்கின் மதியூக மந்திரி ஜெயா நடராஜன். பாடல், இசை, பேச்சு என இவர் தளம் பெரிது. ஆயினும் என்றும் இவர் தம் தலைகணம் கண்டதில்லை, அதுவே இவர் சிறப்பு. பேட்டிகளில் பணிவு, கேட்கும் கேள்விகளுக்கு இவர் மெனக்கெடும் பாணி, இவர் வெற்றிக்கு நடராஜனே ஏணி. கேட்கும் கேள்விகளுக்கு இவர் மெனக்கிடும் பாணி, டிஸ்டர்ப் செய்யாததால் இவர் வெற்றிக்கு நடராஜனே ஏணி. முன்னாள் முதல்வரின் பெயர் கொண்டதாலோ என்னவோ, இந்நாளிலும் இவர் பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், வெட்டு ஒண்ணு துண்டு என்று. முன்னாள் முதல்வரின் பெயர் கொண்டதாலோ என்னவோ, இந்நாளிலும் இவர் பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. ஸ்டார் டாக்கில் இவர் எபிசோடுகள் என்றும் பரவசம். இனியும் இவர் புகழ் சொல்ல வார்த்தைகள் இல்லை என் வசம். மூன்றாவதாய் எங்கள் ஸ்டார் டாக்கின் கடைக்குட்டி ஐஸ்வர்யா சந்தன். இவர் முகம் எப்பொழுதும் பொலிவுடன் தான் காணப்படும். முகப்பொலிவுக்கு காரணமே இவர் அகப்பொலிவென்பேன். சந்தனை அல்ல அல்ல சந்திரனை தன் அகத்தே கொண்டிருப்பதால் கூட அந்த சந்திரவதனம் இவரிடத்தில் உள்ளதென்றால் மறுப்பேது? சந்திரனை தன் அகத்தே கொண்டிருப்பதால் கூட அந்த சந்திரவதனம் இவரிடம் உள்ளதென்றால் மறுப்பேது? கடல் கடந்தும் தமிழை தன் குழந்தை போல் பேணி காக்கும் பாங்கு உண்டு இவரிடம். சத்தியமாய் சொல்கிறேன், நகைகளிடம் இவருக்கு விருப்பமில்லை. சத்தியமாய் சொல்கிறேன், நகைகளுக்கு இவரிடம் விருப்பமில்லை. ஏனென்றால் புன்னகைகள் இவரிடம் ஏராளம் உண்டு. இன்று ஸ்டார் டாக் தமிழச்சியின் 50வது எபிசோட். இந்த ஆச்சரிய நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவர்கள் இவர்கள். சுவாரஸ்யம் குறையாமல் நிகழ்வை நகர்த்துவதென்பது மிக கடினம். அவ்வகையில் இவர்களின் இந்த வெற்றி என்பது இணைய உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. 50 அல்ல 500 காணும் இந்த மகளிரணி சொற்களால் புகழ்வது தேவையோ இனி? மூவருக்கும் பின்புலமாய் பக்கபலமாய் அருமை அட்மின் பாலாஜி. தமிழுக்கு உதவுவதில் இவர் தஞ்சை மன்னர் சரபோஜி. மூவருக்கும் பின்புலமாய் பக்கபலமாய் அருமை அட்மின் பாலாஜி. தமிழுக்கு உதவுவதில் இவர் தஞ்சை மன்னர் சரபோஜி. இவர் முகத்திற்கு முன்னே கூட ஒளிவட்டம் தெரியும். இவர் முகத்திற்கு முன்னே கூட ஒளிவட்டம் தெரியும். இவர் தன்னோடு நட்பு காண தனி வட்டம் கூட தன்னால் அமையும். கேமராவிற்கு முன்வர தயங்கும் எங்கள் ஹீரோ. இவர் இல்லாவிடில் நாங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஜீரோ. வாய் மணக்க மணக்க இவர் பேச நாங்கள் மட்டுமே அறிவோம் அதன் ரகசியம். அதில் அவருக்கும் உண்டு ஒரு புது சுகம். மொத்தத்தில் இந்த 4 அணி. இவர்களுக்கு உண்டோ எதிரில் ஏதும் அணி? செவ்வனே செய்துவிட்டேன் என் பணி, மேடை இவர்கள் பக்கம் இனி. உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். விக்குக்கு மற்றொரு முறை கவிதை வாசிக்கிறேன். என்றும் தங்கள் சகோதரன், மலேசியாவிலிருந்து மகாதேவன். நன்றி. இந்த 3 நீங்க 100% கரெக்ட். என்ன ஆங்கர்ஸ் ஒதுக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல it was really nice. ரொம்ப நல்லா. ரொம்ப நன்றி. எங்கயோ எடுத்து போயிட்டீங்க ஒரு நிமிஷத்துல. ஆமா, வார்த்தையோட விளையாடி. ஆனா சொன்னது எல்லாமே நிஜமாவே 100க்கு 100 உண்மை. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அது எப்படி வந்துட்டு ஐஸ்வர்யா உங்களுக்கு நகைக்கு உங்க மேல இருக்கு விருப்பம்?
அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நகைக்கு தான் என் மேல விருப்பம். அவ்வளவு வாங்கி உள்ளுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்களா? அந்த நகையெல்லாம் எப்படா என்ன வாங்கி போட்டு போறேன். இன்னும் நகைக்கு தான் என் மேல விருப்பம்னு அப்படி மாத்தன்னு பார்த்தா அவர் புன்னகைன்னு கொண்டு வந்துட்டார். சங்காக்கு half an hour லேட் ஆகுங்க ரீசன் சொல்லிட்டாரு. நைஸ் நைஸ் சூப்பர். அது நான் இல்லப்பா, அது அவர் தப்பா சொல்லிட்டாருப்பா. அவங்க எந்த ப்ரோக்ராமுக்கும் லேட்டாவே வந்தது இல்லப்பா. சூப்பர். ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் இது வந்து ஒரு செலிப்ரேஷன். சோ எல்லாரும் வெர்ச்சுவலா இருந்தாலும் நாம சோஷியல் டிஸ்டன்சிங்ல பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம டீம் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இனிப்பாக கொண்டாட வேண்டிய கட்டாயம். சோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வியூவை வந்துட்டு கொஞ்சம் வைட் ஆங்கிள் சூப்பரா இதே கேக்க பாலாஜி, இதே கேக்க இங்க நாங்க லைவ் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்காக நாங்க கட் பண்ணி சாப்பிட போறோம். இது வந்து வேற யாரும் இல்ல, பண்ண ரசமலாய் கேக். டோக்கியோ கேக் வாக்கின் எக்லெஸ் ரசமலாய் கேக். பாருங்க, ஜப்பான் அப்படிங்கிறதுக்கு மாதிரி அங்க சக்குரா மலர்களோட இருக்கு. சக்குரா மலர்கள், அதுக்கு மேல ரசமலாய், சில பல பிஸ்டாச்சியோஸ், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வாவ் எவ்வளவு நட்ஸ். நடுவில் என்னமோ ரோஜா இதழ்கள். 50வது எபிசோட் பண்றதுல எனக்கும் கௌரிக்கும் கிடைத்த ஒரே லாபம் இந்த எங்களுக்கான சம்பளம். ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க ப்ளீஸ். Without any further delay, let us cut this cake. Happy 50th birthday. Happy 50th birthday Tokyo Tamizhis. ஓகே, 50th birthday இல்ல இருந்தாலும் உங்கள் சார்பாக நான் இந்த கேக்கை என் அன்பு நண்பன் வினோதருக்கு ஊட்டி விடுகிறேன். வாவ் சமயா இன்னொரு பீஸை மச்சி நான் ஊட்டி வரேன் மச்சி. வெக்கத்தை விட்டு நான் சாப்பிடுகிறேன். இதனால அறிவிக்கப்படுவது என்னவென்றால், டோக்கியோ தமிழ்ச்சிகளுக்கும் மற்றும் நமது மலேசியா அன்பர்களுக்கும் டோக்கியோவில் அட்மின் வேலை செய்து கொண்டிருக்கும் விஜயவருக்கும் சேர்ந்து உங்கள் சார்பாக நாங்கள் இந்த கேக்கை இன்னைக்கு நைட்டு ஃபுல் பொடி பிடிக்க போகிறோம். Thank you for the 50th episode. இதே போல தித்திக்கும் எபிசோடுகளை இன்னும் 50 இல்ல, மகாதேவன் சொன்ன மாதிரி 500ஐயும் நீங்கள் தொடரும். அதே மாதிரி 100வது எபிசோடுக்கும் நாங்கள் வருவோம், கேக் கட் பண்ணுவோம், சாப்பிடுவோம். 200 250 500 எபிசோடுக்கும் என்றும் நாங்களும் உங்களுடன் பயணிப்போம் என்று மக்கள் முன்னாடியாக இந்த கேக்கின் மேல் ஆணையாக சத்தியம் செய்கிறோம். இன்னொரு கேக்கை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு விரும்பி வேண்டி சோ நேயர்களே, டோக்கியோ தமிழச்சியின் 50வது சிறப்பு நிகழ்ச்சியை கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு அடுத்த 75th எபிசோட் 100th எபிசோட் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு கேக்கை கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அப்கோர்ஸ் என்றைக்குமே வந்து பஞ்சம் கிடையாது. எஸ் வெரி. சோ மீண்டும் ஒரு சிறப்பு எபிசோட் ஆஃப் டோக்கியோ தமிழச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கௌரி சங்கர் மற்றும் என் நண்பன் வினோ. டேக் கேர், டாடா, பை பை. Thank you Tokyo Tamil. நன்றி.